வணக்கம். சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயசே குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமோ நம. ஒருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ராசி பலன் 12 ராசிக்குண்டான பலன் எவ்வாறாக உள்ளதில் பார்ப்போம். நவகிரகத்தினுடைய நல்லாசியுடன் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று இறைவனை பரிபூர்ணமாக கிருபகடாட்சத்தோடு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மூசிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமர ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமசதே. இந்த விக்ன விநாயகரனை நம்ம வழிபாடு செய்யும்போது எலி வாகனத்தினுடைய கூடிய விநாயக பெருமானை கையில மோதங்கம் வைத்து கொண்டே இருப்பார். அவருக்கு விசிறி போன்ற 2 காதுகள் கொண்டது, நீண்ட புனித பூணலை அணிந்து கொண்டிருப்பார். குட்டையான உருவம் கொண்டவர். மகேஸ்வரனுடைய புத்திரனான சிவபெருமான மகனுமான விக்னேஸ்வரரை பாதம் விழுந்து நமஸ்காரம் செய்து அவருடைய அருளாலே இந்த ராசி பலன் நம்மளுக்கு உங்களுடன் உரையாடுகிறேன். வாக்குண்டான் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டான் மேனே நுங்காது பூங்கூன்று துப்பாய் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பால் சார்வார் தமர்க்கு. இந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய அனைத்து விதமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளணும். இன்று சனிக்கிழமை இன்றைய ராசி பஞ்சாங்க குறிப்பு கலியுகாதி 5128வது வருஷம் பரம வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி 2/5/2026 சனிக்கிழமை உத்தராயண காலம் வசந்த ருது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:57 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாக உள்ளது. இன்று சுப போரைகள் சுபத்தன்மையாக நடக்கக்கூடிய சனிக்கிழமை என்பதால் காலை 7 முதல் 7:30 வரையும், 10:30 முதல் 12 வரையும், பகல் 11 முதல் 12 வரையும், மத்தியானம் 2 முதல் 3 வரையும், மாலை 5 முதல் 6 வரை சுப போரைகள். இந்த போரையில் நம்ம என்னென்ன செய்யலாம்? புது விஷயங்கள் பேசிக்கொள்வது, ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ள அவசியம்தான் வாங்கி கொள்ளணும். இன்றைய கிரக நிலவரம். இந்த கிரகத்துக்கு உண்டான தன்மை: சூரிய பகவான் மேசத்தில் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திரன். இரவு 12 மணி மேல் சந்திர பகவான் நகர்ந்து விருச்சிக ராசியில் செல்கிறார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய். இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, பகல் 1:30 முதல் 3 முதல் யமகண்டம். குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய வரசூலை கிழக்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கரண நேரம் பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய பட்சம் சுக்லபட்சம் வளர்ப்பறை பிரதமை திதி இரவு 12:47 வரை, அதன் பின்பு திவிதை திதி. இந்த கீழ் நோக்குள்ள விசாக நட்சத்திரம் நாள் முழுவதுமாக உள்ளது. இந்த விசாக நட்சத்திரமாக இருக்கும்போது நம்மளுக்கு தாரபலன் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்தால் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் தாரபலன் அமோகமாக இருக்கும். இந்த நட்சத்திரக்கார அனைத்து விதமான செயல் செய்து கொள்வது சிறந்தது. இந்த நித்திய நாம யோகம், வியாதி பாத நாம யோகம் இரவு 9:44 வரை, அதன் பின்பு வரிய நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம் காலை 11:45 வரை, அதன் பின்பு கௌலவ கரணம்
இரவு 11 மணி 50 நிமிடம் வரை. அதன் பின்பு தைதூல கரணம். இன்றைய சூரியனுடைய ராசி மேசம், சந்திரனுடைய ராசி எடுத்துட்டாலே இரவு 12 மணி 23 நிமிடம் வரை துலா ராசியில் சந்திர பகவான் பயணம் செய்வார். அதன் பின்பு விருச்சிக ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். இன்றைய நித்திய நாம யோகம் அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக உள்ளது. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ராசி பார்த்தா மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த திருமணத்துக்கு உண்டான விவாக சக்கரம் தென்மேற்கு திசையாகும். நேத்திரம் 2 கண், உயிர் ஒரு ஜீவனாக உள்ளது. ஆகவே நேத்திரம் ஜீவன் சரியான முறையிலாக உள்ளது. இன்றைய சனிக்கிழமை என்பதால் வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை சன்னதியில விளக்கேற்றி 2 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்க அனைத்து காரியம் சித்தி அடையுங்க. அது இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரம் 7.5 சனி போன்றவற்றை இருக்கக்கூடியவர்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி கருங்காலி பூ சாத்தி வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்க சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம். ஆகவே கடன் பைசெல்லாம் செய்யணும்னா இந்த தினம் செய்யலாம். ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுடைய அனைத்து விதமான கிரக பீடையிலிருந்து விடுபட்டு நீங்கள் உங்களுடைய காரியம் சித்தி அடையுங்க. இதை அனைத்து ராசிக்காரர்கள் பின்பற்றலாம். விரதாதி விசேஷங்கள் இஷ்டி காலம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு சிறந்தது. இன்று என்ன செய்யலாம்? மருந்து உண்ணலாம், வேட்டைக்கான யாத்திரை போக. இந்த சிராத திதி பிரதமி திதியாக உள்ளது. ஆகவே இந்த நாளுக்குண்டான 12 லக்னத்துக்குண்டான நேரங்கள் காலம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கொடுக்கப்படுகிறது. அதிகாலை 5 மணி 59 நிமிடம் முதல் 6 மணி 40 நிமிடம் வரை மேச லக்னம். 6 மணி 40 நிமிடம் முதல் 8 மணி 34 நிமிடம் வரை ரிஷப லக்னம். காலை 8 மணி 34 நிமிடம் முதல் 10 மணி 40 நிமிடம் வரை மிதுன லக்னம். காலை 10 மணி 40 நிமிடம் முதல் 12 மணி 52 நிமிடம் வரை கடக லக்னம். பகல் 12 மணி 52 நிமிடம் முதல் பகல் 2 மணி 58 நிமிடம் வரை சிம்ம லக்னம். பகல் 2 மணி 58 நிமிடம் முதல் மாலை 5 மணி வரை கன்னியா லக்னம். மாலை 4 மணி 58 நிமிடம் முதல் 6 மணி 58 நிமிடம் வரை துலா லக்னம். இரவு 6 மணி 58 நிமிடம் முதல் இரவு 9 மணி 4 நிமிடம் வரை விருச்சிக லக்னம். இரவு 9 மணி 4 நிமிடம் முதல் 11 மணி 16 நிமிடம் வரை தனுசு லக்னம். இரவு 11 மணி 16 நிமிடம் முதல் நள்ளிரவு 1 மணி 22 நிமிடம் வரை மகர லக்னம். நள்ளிரவு 1 மணி 22 நிமிடம் முதல் அதிகாலை 3 மணி 16 நிமிடம் வரை கும்ப லக்னம். அதிகாலை 3 மணி 16 நிமிடம் முதல் 4 மணி 55 நிமிடம் வரை மீன லக்னம். இது 12 லக்னத்துக்கு உண்டான நேரங்கள். ஒவ்வொரு குழந்தை அந்த நேரத்தில் ஜனனிக்கும். ஆகவே இந்த காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்டது 12 லக்னத்துக்கு உண்டான பலன். இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை 24 மணி நேரத்துக்கு உண்டான ஃபோரை பலன் எத்தகைய பலன் கொடுக்குது, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஃபோரை, அந்த ஃபோரையில் நம்ம என்னென்ன சிறப்பு செய்து கொள்ளலாம்ங்கிறத பார்ப்போம். இந்த சனிக்கிழமை என்பதால் முதலாவதாக காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஃபோரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஃபோரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஃபோரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஃபோரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஃபோரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஃபோரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஃபோரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஃபோரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஃபோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஃபோரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஃபோரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஃபோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஃபோரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஃபோரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஃபோரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஃபோரை,
இரவு 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஃபாரை. நள்ளிரவு 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஃபாரை. இரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஃபாரை. நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஃபாரை. இரவு 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஃபாரை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஃபாரை. அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஃபாரை. அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஃபாரை. ஃபோரைக்குண்டான பலன். இந்த நாளுக்குண்டான சனிக்கிழமை ஃபோரை முதல் ஃபோரைங்கிறனால நம்ம சனி பகவானை மனதார வேண்டி பூஜை செய்து வரும்போது அனைத்து விதமான சௌபாகியங்கள் நம்மளுக்கு அடையணும். அதுக்காண்டி நீலாஞ்சன சமாபசம் ரவிபத்ரம் யமாக்கிரகம் சாயா மார்த்தாண்ட சம்பதம் தம் நவாமி சனீஸ்வரம்ங்கிற மந்திரம் இடைவிடாது ஜபம் செய்யுங்க. சனி பகவானை சுத்திட்டு வாங்க. அல்லது காயத்ரி மந்திரம், சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகபஜாய வித்மஹி கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரஜோதயாதுங்கிற மந்திரம் சொல்லிட்டே சுத்திட்டு வரணும். இந்த மந்திரம் நம்மளுக்கு தெரியாதுன்னா அந்த தமிழ் மந்திரம் கூட நம்ம சொல்லிட்டு வரலாம். சனி பகவானை தியான மந்திரம் சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதாவது சனி பகவானே சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திரல்வாய் சச்சரவின்றி சகல நெறிகளை இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாங்கிற மந்திரம் சனி பகவானுடைய தமிழ் மந்திரம். அது சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். மேற்கு திக்கில் நின்று வழிபாடு செய்யும்போது யம பிரித்தி உண்டாகும். அதனால பிரஜைகள்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி தெய்வத்து உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த சனி பகவான் சன்னதியில நின்று எந்த கோயில இருந்து நீங்க பூஜை செய்தாலும் திருநள்ளாறு சேர்த்து நீங்க மனதார வேண்டிக்கும் போது நல்லார் தீர்த்தத்தால் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அன்றைய தினம் காக்கைக்கு அன்னம் விடுவது, சனி ஃபரையில கருமையான ஆடை தானம் கொடுப்பது, கருப்பு எள் கலந்த உணவு எள் சாதம் படைக்கிறது, கருங்காலி மலர் தூவி அல்லது வன்னி இலையால சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளும் போது அல்லது எள்ளு பொடி கலந்த சாதம் நம்மளுக்கு சாமிக்கு பிரசாதமா படைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான தோஷமின்றி வாழக்கூடிய தன்மை அது இந்த கிரகத்தால் நம்மளுக்கு அடையும். ஆகவே சனி பகவானுடைய காலத்தில் எந்த விதமான சுப காரியங்கள் செய்யாமல் இருப்பது சிறந்தது. புதிதாக எந்த வேலையும் தொடங்கக்கூடாது. இருப்பு வேலையை நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். இருப்பினும் சட்டப்படி உண்டான வேலைகள் நம்ம நடத்தி கொள்ளலாம். புதுசாக சட்டம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும், கோர்ட்டு விஷயமா நம்ம பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு உண்டான முடிவு செய்து கொள்ளலாம். இந்த சனி ஃபரையில் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த காலத்தில் வச்சு குழந்தைகளுக்கு வேண்டிய பொருட்கள் தானம் கொடுக்கலாம். பேனா பென்சில் போன்றவற்றை தானம் கொடுக்கும்போது சனி பகவான் திருப்தி அடைவார் குழந்தைகளை கவனிக்கும் போது. அதனால ஒரு வேலைக்காவது 2-3 வருடமாவது கழித்து அந்த எதிர்பார்ப்பு நடக்கும். அதான் நம்ம காணாம பொருள் கூட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் நம்மளுக்கு காட்டி கொடுப்பார். அதாவது தானம் செய்யுங்க. அந்த சனி பகவானும் மனதார வேண்டிய அந்த ஒவ்வொரு ஃபோரையில நம்ம சனி பகவானுடைய ஃபோரை நம்ம எடுத்துக்கிட்டால் 24 மணி நேரத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும், அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை அந்த காலத்தில் சனி பகவானுடைய ஃபோரையாகும். இது அதிகாலைங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளாமல் பிரம்ம முகூர்த்தங்கனால இந்த 3 வேலை காலை 6 to 7, மத்தியானம் 1 to 2, சாயங்காலம் 8 to 9 இந்த மாதிரி நேரத்தில் சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது உங்கள் அனைத்து விதமான ஃபோரை பலத்தால் உங்களுக்கு சகல விதமான நன்மை நடக்கும். மேசராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை இன்று மே மாதம் 2ஆம் தேதி மேசராசிக்கு உண்டான பலன் நல்ல சாதகமான பலனாக அமையும். இன்றைய தினம் கிரக நிலை நம்ம அடிப்படையில் கவனிக்கும் போது அருமையான பலன் கொடுக்குது. அதான் மேசராசி பிறந்தவர்களுக்கு தைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இன்றைய தினம். அதிகாரிகள்னால நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்கள் எதிர்பார்க்கும் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அதே போல் தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கவனிக்கும் போது பணியிடத்தில் உள்ள திறமைகள் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். புதிய பொறுப்புகளை உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை. நீங்க விடாமுயற்சியில் ஈடுபட்டு வரும்போது உங்களுக்கு கிரகத்தன்மை 7 சனியாக இருந்தாலும், குரு பலம் குறைவாக இருந்தாலும், உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் உண்டான தோஷம் உங்களுக்கு குறைவாகவே வேலை செய்யும். நிதிநிலை சிறப்பாக இருந்து வரும். செலவுகளை குறைத்துக் கொள்வது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பு. முதலீடு செய்வதற்கு சாதகமற்ற நாள். ஆகவே இந்த தினம் முதலீடு செய்வது கவனமாக முதலீடு செய்யணும். 1க்கு 2 முறை கலந்து ஆலோசனை செய்து உங்க பேப்பர்லாம் சரியா இருக்க பார்த்து கொண்டு பொருளாதார நிலை நீங்க உயர்த்தி கொள்ளணுங்கும் போது, பிறருக்கு கடன் கொடுக்கும் போது சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைய தினம் சனிக்கிழமை. கடன் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. ஆகவே இந்த கடன் கொடுத்திருந்தா திருப்பி வாங்கி கொள்ளலாம். அதனால உங்களுக்கு பொருளாதாரம் இன்னும் மேன்மை அடையும். குடும்பம் விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும். நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையான இடைவெளி நிவர்த்தியாகி அந்நியம் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் சேரக்கூடிய தன்மை. அதனால் குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமே என்று சொல்லலாம். ஆகவே உடல் ரீதி நம்ம சற்று கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் நம்மளுக்கு வேணும் எந்த விஷயமாக இருந்தாலும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவதே சிறந்தது. அலைச்சல், சோம்பேறித்தனம் போன்றவற்றை உருவாக காலம். ஆகவே உணவில் கவனம் தேவை. நீங்கள் உணவு சாப்பிடும்போது சற்று கவனமாக இந்த உணவு நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்றுக்குமா, இந்த உணவுனால் நம்மளுக்கு ஏதாவது பாதகம் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குழப்பமான மனநிலை நீடிக்கக்கூடிய தன்மை. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைந்து சனியோட சேர்ந்திருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருந்து பிறரிடம் உரையாடும் போது கவனம் கொள்வதே சிறந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் உருவாகாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய கடமையாகும். ஆகவே இன்றைய தினம் பரிகாரம் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானுக்கு காகத்துக்கு அன்னமிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து ஆஞ்சநேயர் பெருமானை சனி பகவானை இருவரும் சேர்ந்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே உங்கள் ஜாதக ரீதி இருக்கக்கூடிய மாறுதல் உட்பட்டது. ஆகவே இந்த தினம் பெருமாளை போய் சேவிப்பது சிறந்தது. நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவான் தீபம் ஏற்றி வழிபாடு, அது போன்றவற்றை செய்து கொள்ளும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அருமையான காலம். உங்கள் ராசியிலே அடங்கிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜோடரை கலந்து ஆலோசனை செய்து பொதுவான பலனாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எந்த குறைபாடு இருந்தாலும் நம்ம சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகணும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கவனம் தேவை. பலன்கள் நல்லா தரும். சந்திரன் மற்றும் கிரகங்கள் உங்கள் அமைப்பு நீங்கள் பெரும் மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டிய காலம். உங்கள் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு வரக்கூடிய காலம். சற்று கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இந்த நேரத்தில். ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் அடங்கிறவங்க கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கணும். திட்டமிட்ட காரியங்கள் செய்து கொள்ளணும், நிறைவேற்றி கொள்ளணும். அலைச்சல், சோம்பேறித்தனம் எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளணும். அலைச்சலின்றி இருக்கணும். சோம்பேறித்தனம் இருந்தால் இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு போகிற இடம் வெற்றி அடைன்னு சொல்லி விநாயகர் பெருமானை சேர்த்து வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த தினம் உங்களுக்கு பெரிய பதட்டம் இருக்காது. ஆனால் மன உளைச்சல் என்று நீங்கள் செயல்பட்டு ஆகணும். வேலை போல சற்று கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களுக்கு நிதானம் தேவை. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து விடாமுயற்சியால் புதிய முதலீடுகள் தவிர்க்கிறது நல்லது. இந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சுமூகமாக உறவு வைத்துக் கொள்வதே சிறந்தது. தந்தை வழி உறவினர் மூலம் சில நன்மைகள் கிடைக்கலாம். அதனால் குடும்பம் சற்று மன மகிழ்ச்சி உண்டாகும். ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 1க்கு 2 முறை பேசி அதை சரி செய்து கொள்வது சிறந்தது. காலை முதல் மாலை முறை குடும்ப பிரச்சனை நம்மளுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது.
இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்து சேர்க்கணும். வரவு செலவுக்கு ஏற்ற செலவு நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது வரவுக்கு மிஞ்சின செலவு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி இது சரி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனநிலையாகவே ஓடும். அதனால் செலவு கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. அதே போல் உடல் நலம் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கொள்வது, சிறு சிறு உபாத்தைனால உங்களுக்கு சற்று மன சோர்வுடையாகும். அதனால் ஜீரணம் ஆகிற உணவு மட்டும் நீங்கள் உட்கொள்வதே சிறந்தது. ஜீரணமாகாத உணவு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். அதனால் உடல் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்தணும். அதே சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலங்கிறதுனால இந்த நாள் பொறுமை காத்து இருப்பதே உங்களுக்கு சிறந்தது. ஆகவே இந்த தினம் மகாவிஷ்ணுவை வழிபாடு, சனி வழிபாடு, சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவான் வழிபாடு செய்வது நல்லா இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, பாடுவது சிறந்த பலனாக அமையும். இதனால் உங்களுக்கு மன அமைதியும் தைரியம் அதிகரிக்கும். பொறுமையாக இருந்து வரக்கூடிய காலம்ங்கிறதுனால சற்று நிதானித்து செயலாற்றுவதே கால சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு கிரக நிலை சற்று சாதகமாகவும் சற்று பாதகமாகவே அமர்ந்து உள்ளது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சுய முயற்சி மற்றும் சாதகமான அமைப்பு கூடும். உங்களுடைய சுய முயற்சியால் நீங்கள் அத்தனை சூழ்நிலையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள தன்மை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைய கிரக நிலை உங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தது. உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பினும் உங்கள் தொழில பணியிடத்தில் திறமை வெளிப்படக்கூடிய காலம். நீண்ட நாளாக இருந்த வேலைப்பளு குறையும், நிம்மதி கிடைக்கும். அப்பாடா இவ்வளோ காலம் மேனேஜர் நம்மளை போட்டு வாட்டி வதைச்சிட்டு இருந்தார், இன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. நம்மளுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறைவான ஊதியமாக இருந்தாலும் குறைவான வேலையை பழுவு இல்லாமல் நடக்கும். ஆகவே சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த தினம் அத்தனை ஊழியர்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை படுத்துவாங்க. உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். அதில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வந்து சேரும். நீங்கள் எந்த வேலையை எடுத்து நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் சீக்கிரம் முடிக்கக்கூடிய காலம் வரும்போது பொறுப்புகளை வந்து அதிகரிக்கக்கூடிய காலம் உண்டாகும். ஆகவே உங்கள் தொழில பணியிடத்தில் நல்ல பேர் கொடுக்கும். பொருளாதார நிலை, நிதி நிலை சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது. திடீர்னு ஏதாவது பணம் கொடுத்துருப்போம், அது நீண்ட காலம் வராமல் இருக்குது, அது திருப்பி வரக்கூடிய காலம். பதிவு உயர்வுடைய காலம், பொருளாதார மேன்மை அடையக்கூடிய காலம், சிறப்படையும். அதனால நம்மளுக்கு வந்து குடும்பம் மற்றும் அன்பு அதிகரிக்கும். குடும்பம் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவரத்துக்கு இது ஒரு காரணம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி புரிதல் இல்லாமல் இருந்தது. எவ்வளவு காலம் நம்மளுக்கு அவளுக்கு புரிதல் இல்லை, இதெல்லாம் புரிதல் வந்து மேன்மை அடையும். அதனால் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை உண்டான தன்மை கொடுக்கும். உறவினர்கள் வருகையால் நம்ம வீட்டை கலகலப்பாக இருக்கும் சூழ்நிலை உருவாகும். நீண்ட காலமாக வராத உறவுலாம் இந்த காலத்தில் வந்து செல்றாங்க. அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. வெளியூர்லாம் சென்று வரக்குண்டான தன்மை, சுற்றுலா சென்று வரக்கூடிய தன்மையெல்லாம் இதனால் நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்மளுக்கு சாதகமான தன்மை உண்டாகும். இதனால் நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். உடலில் சற்று சீராக இருக்குவது சிறந்தது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உற்சாகமாக உணர்வீர்கள். அதனால உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இருப்பினும் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக செலுத்தும். தேவையில்லாத உணவுகள் உட்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே நீ சனிக்கிழமை இருப்பதால் ஆஞ்சநேயர் பகவானையும் நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது அது சிறந்த இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த பலனாகவே அமையும். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த நரசிம்ம வழிபாடு சிறந்ததாகவே அமையும். அதனால் இந்த தினம் பொதுவான பலனாகவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறந்ததாகவே அமையும்.
அதே பொது பலனாக நம்ம பார்க்கும்போது கிரக நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் அனைத்து விஷயத்துல வெற்றி பெற்றதுக்குண்டான தொடர்பு நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக நற்பலன்களை நிறைந்ததாகவே இருக்கும். இன்றைய தினம் சனிக்கிழமை, மே மாதம் 2ஆம் தேதி. விடாமுயற்சி, உழைப்பு சரிசமமாக இருக்கும். ஆகவே சந்திரன் ராசி அதிபதி கொண்ட உங்கள் ராசிக்கு இன்றைய தினம் கிரக நிலை பார்க்கும்போது சாதகமாக இருப்பதால் மனதில் இனம் புரியாத காரிய சித்தி உண்டாகும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகும். மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும். பெரிய பாதிப்பு இருந்து நீங்கள் விடுதலை அடைந்தது போல், ஒரு மனசுமை இறக்கி வைத்தது போல் நீங்கள் உணர்வீங்க. அதனால உங்களுக்கு பெரிய ஆதாயம் கொடுக்கும். ஆகவே குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சூழ்நிலை நிலவும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்வுடன் நீங்கள் செயல்படக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இவ்வளவு காலம் நம்ம குருபலன் இல்லையே, அதனால நம்மளுக்கு ஏதாவது பாதகம் உண்டாக்குமானா இதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்காது. இன்றைய தினம் உங்கள் சந்திரன் பகவான் உங்களுக்கு பலமாகவே உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான கவலை, மனக்குழப்பம் எதுவுமே கொடுக்காது. ஆனால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கூடும். தேவையற்ற செலவுகள் குறைத்து கொள்வது சேமிப்பு உயர்வும். நீங்களே ஒரு தேவையில்லாத செலவு நம்ம செய்கிறோம் ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துரும். பொருளாதாரம் மேன்மை அடையும். தேவையில்லாத செலவுகள் நம்ம இது செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிறதுலாம் நீங்களே முடிவு செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு உண்டான அன்பு அதிகரிக்கக்கூடிய காலம். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி சேரும். தூர தேசத்தில் செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். உடல்நிலை சற்று ஆரோக்கியமாக இருக்கும். சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். இருப்பினும் சனிக்கிழமை என்பதால் உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆகவே அதாவது ஸ்திரத்தன்மையான கிரக நிலை இயங்குவதால் உணவில் சற்று கவனம் இருப்பது சிறந்தது. ஆனால் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் அருகாமையில் இருக்க பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொள்ளுங்க. காகத்துக்கு உணவு அளிக்கும் போது உங்களுக்கு பரிகாரமாகவே அமையும். ஆகவே கடகராசிக்காரர்கள் அவ்வளவு சிறப்பு மிக்கதாகவே உள்ளது. சிம்ம ராசி அன்பர்கள், சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப யோகமானதாகவே அமைந்து உள்ளது. முக்கியமான கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்க 12ஆம் அதிபதி 3இல் மறைவு. முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான். அஷ்டம சனி காலம். என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இருப்பினும் மரியாதை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். சமூகத்தில் உள்ள அந்தஸ்து, கௌரவம் உயரும் வாய்ப்பு. ஆனால் நம்மளுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பு காரியங்கள் அல்லது உயர் அதிகாரிகளோட சந்திப்பு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய மனிதர் மூலம் உங்களுக்கு ஒரு தொடர்பு உருவாகிறதுனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் அமையும். தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய காலம். மரியாதையும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். அந்தஸ்து உயர்வுடைய காலம். இன்றைய தினம் உங்கள் விடாமுயற்சினால் கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தனியார் துறையாக இருந்தாலும் ஒரு தன் மதிப்போட செயல்பட, கௌரவத்தோட செயல்படக்கூடிய காலமாகவே அமையும். இந்த சனிக்கிழமை லீவு, விடுமுறை காலமாச்சு. நம்ம எங்கேருந்து ஒரு கௌரவத்தை உருவாக்க போகுதுன்னா, ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்த வேலையால் இன்றைய தினம் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு உயர்வு கூடிய காலம் உண்டாகும். ஆகவே வேலை பளு சற்று அதிகரித்தாலும் ஏற்கனவே பதட்ட நிலை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. எந்த வேலை நீங்கள் செய்கிறதா பதட்டம் இல்லாமல் நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் தொடங்குவது, புதிய தொழில் தொடங்குவது உகர்ந்ததாகவே இருக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பணிகளை முடிக்கலாம். பல காலம் இந்த வீட்டு வேலை ஆரம்பித்தோம், இந்த வீடு வேலை முடிய மாட்டேங்குது, கட்டுறோம் வீடு கட்டி முடிய மாட்டேங்குது, இந்த வண்டி வாங்கணும் நினைக்கும், இந்த வண்டி வாங்க முடியல, ஒரு வாகனமே நம்மளுக்கு யோகம் இல்லையா, என்னடா இவ்வளவு துரதிர்ஷ்டம்னா அத்தனை மாற்றி அமைக்கக்கூடிய காலமே. ஆகவே
நீங்க நிதானமாக இருந்து செயலாற்றி வந்து கொண்டே இருப்பீங்க. இந்த காலத்தின்றைய தினம் உங்கள் புத்தி கூர்மையும் உங்கள் செயலாற்றமும் உங்கள் ஊக்கத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலங்கிறனால இந்த வேலை இவரை பார்த்தா முடியும், இவர் மூலமா இந்த வேலை நம்ம நடத்தி கொள்ளலாங்கிறது தீர்மானம் செய்து கொள்வீர்கள். அதனால உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். தேவையற்ற மற்றும் பயனற்ற விஷயங்களில் செலவு செய்வது தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இந்த தினம் வீண் செலவு, வீண் வம்பு, வீண் சச்சரவெல்லாம் நீங்கள் இருந்தால் அதை எதிர்கொண்டு சிந்தித்து செயலாற்றி ஒதுங்கி இருப்பதே சிறந்தது. வீண் வம்புக்கெல்லாம் போகக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை. அஷ்டம சனி காலம், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்குது. நம்மளை யாராவது அதிகமாக அவமானப்படுத்திடுவாங்களா, தாக்குவாங்களா, நம்ம நிலை மாறிடுமாங்கிற பயம்லாம் களையிறதுக்கு பொறுமையே சிறந்தது. மௌன விரதமே இந்த தினம் சிறந்தது. ஆகவே சற்று கூர்ந்து கவனித்து செயலாற்றினாலே நீங்க வெற்றி பெற்று சராசரியான வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இருக்குது. பேச்சாற்றத்தால் நீங்க விட்டு போன செலவினங்கள்லாம் நீங்க சரி செய்து கொள்வீங்க. புதிய நண்பர்கள் பழக்கும் போது எச்சரிக்கையான இருக்கணும். ஆனால் விட்டு போன வேலையெல்லாம் நீங்க செய்து முடித்து கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கும். கருத்து வேறுபாடு இல்லாம பார்த்துக்கணும். உடல்நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடல் ஆரோக்கியம், முதுகு வலி, கண் சம்பந்தமற்ற பாதிப்பு அல்லது அதிகமான உஷ்ணத்தால் பாதிப்பு ஏற்படலாம். இரவு நேரம் பயணம் தவிர்ப்பது நல்லது. இரவு நேரம் நீங்க அதிகமாக கைபேசி பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே உடல் ரீதி மன ரீதி நம்ம பார்க்கும்போது போதிய இடைவெளி விடணும். உடலுக்கு முதல்ல ஓய்வு கொடுங்க, மனசுக்கு ஓய்வு கொடுங்க. அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான உடல் மூலமா ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு குறையும். ஆகவே வாகனம் செல்லும் போது, பயணம் செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் இல்லாமல் இருப்பது இந்த தினம் சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த தினம் சற்று பரிகாரமாக சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதேனும் தானம் செய்யுங்க, மன அமைதி கிடைக்கும். தடைகள்லாம் வெற்றி பெறும். வெத்திலை தானம் கொடுங்க. வெத்திலை பாக்கு, தாம்பூல பிரசன்னம் பார்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். கன்னியாராசி அன்பர்கள் சனிக்கிழமை இன்று கன்னியாராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட செயல், ஒழுக்குமுறை போன்றவற்றை கையாளுவது சிறந்தது. மே மாதத்தில் தொடக்கத்தில் உங்களுடைய கிரகம் நிலை சாதகமாகவே உள்ளது. ஆகவே இன்றைய தினம் விரிவான விஷயங்கள் நிறைய யோசனை செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழப்பமான விஷயங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு காணக்கூடிய முயற்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. ஆனால் உங்களுக்கு தேவையான பொதுவான விஷயங்கள் நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்து செயலாற்றுவதே சிறந்தது. உங்கள் மன உறுதி எப்பவுமே நீங்கள் விடாமல் தன்னம்பிக்கையோட செயலாற்றி உங்களுக்கு தேவையானது யார் மூலமா நிறைவேறுங்கிறது பார்த்து செயலாற்றுவது சிறந்தது. கண்ட சனி இருக்கக்கூடிய காலம் சற்று மன குழப்பத்தை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆகவே நீங்க முடிவு எடுக்கும்போது தெளிவான முடிவு எடுப்பதே கால சிறந்தது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் சரி, உங்களுக்கு நேர்ந்த செயல்பாடுகள், பாராட்டுகள் மற்றும் பெற்றுத்தரும். ஆகவே இந்த வேலையை செய்யும் போது நீங்கள் முழு மூச்சோட செயலாற்றும் போது உங்களுக்கு பாராட்டுதல் குமியும். அதனால நன்மதிப்பு உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும். பணி சுமை உங்களுக்கு குறையக்கூடிய தன்மை இந்த காலம் திட்டமிட்டு செயலாற்றும் போது உங்களுக்கு அனைத்து பணி சுமை குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதனால பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். அதனால மூலப்பொருள் சொல்லுடைய முன்னேற்றத்தை காணக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால இந்த வாரத்தில் கூட உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகிருக்கும். ஏன்னா இன்று முதல் உங்களுக்கு சற்று மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த மன அழுத்தத்தை நீங்க சரியான முறையில அணுகுவதே சிறந்தது. மன அழுத்தம் ஏன் உருவாகுது, நம்ம என்ன செய்தோம், ஏது செய்தோம் அப்படிங்கிறது தெளிவான முடிவு எடுத்துக்கணும். 1க்கு 2 முறை நீங்களே ஒரு ஆசிரியராகவும் நீங்களே ஒரு மாணவராக இருந்து ஆலோசனை செய்து கொள்வதே சிறந்தது. பிறர்கிட்ட நீங்க போய் ஏதேனும் ஒரு ஆலோசனை கேட்டால் அவமானங்கள் நீங்க பிற்காலத்துல சந்திக்கணும். இவர் கூட இது கூட தெரியல பாரு,
இவருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் இவருக்கு ஒன்றும் ஏற போறது கிடையாதுங்கிறது நம்மளுக்கு ஒரு தாழ்வான எண்ணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அதனால நீங்களே ஆசிரியராகவும் நீங்களே மாணவராக இருந்து நீங்களே அது தெளிவான முடிவு எடுத்துக்கொள்வது கால சிறந்த பலன்கள். அதனால பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சிறு சேமிப்பு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலம். சிறுக சிறுக சேமித்து வைப்பது நல்ல சீரான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கணும். யார்கிட்டாவது பணம் கொடுக்குறோம்னா ஒன்றுக்கு 2 முறை நல்லா ஆராய்ந்து ஆலோசனை செய்து அது கேரண்டியான்னு பார்த்து அந்த கொடுக்கல் வாங்கல நீங்கள் அந்த நம்ம கொடுக்குற பணம் திருப்பி வருமா அப்படிங்கிறது முக்கியமாக முழுசாக கவனம் செலுத்தி செயலாற்றுவது உங்களுக்கு கால சிறந்ததாகவே இருக்கும். அதே கொடுக்கல் வாங்கல சற்று பொருளாதார மேன்மை அடையும். இருப்பினும் கவனம் தேவை. ஆனால் குடும்பத்தில் உறவுகள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். குழப்ப நிலையெல்லாம் இருந்தாலும் நிவர்த்தியாகும். சகோதர சகோதரி மூலமாக இருக்கக்கூடிய உறவு மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். அதனால உற்றார் உறவினர் நண்பர்கள்ங்கிற முறையில் நீங்கள் சற்று அனுகூலம் பெறக்கூடிய காலம். ஆகவே உங்களுக்கு சாதகமான கிரக நிலை நிறைய சப்போர்ட்டாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை சற்று சிறு உபாத்தை ஏற்பட உண்டாகும். வாய்ப்புன்னு வராமல் பார்த்துக்கோங்க. உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டாம். பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது சிறந்தது. நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது திடமான உணவு நீங்கள் உட்கொள்வதே சிறந்தது. வயிறு உபாத்தை வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையாகவே அமையும். அதனால உங்களை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை இந்த பெருமாள் கோயில் சென்று துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யும்போது உங்களை அதிர்ஷ்டத்தை தேடி வரும். நல்ல ஒரு தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகக்கூடிய சனிக்கிழமை. சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையா பார்க்குறாரு, கண்ட சனி. ஆகவே சனிக்கிழமை தவறாம சனி பகவானுக்கு பெருமாளுக்கு சென்று சேவிப்பது, ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவே திகழும். அவன் இந்த கன்னிராசி தெய்வங்கள் சொல்லக்கூடிய மகாலட்சுமி போய் வழிபாடு செய்வது, அவங்களை தாமரை பூ வச்சு அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு பரிகாரமாக அமையும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு, இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக எல்லாம் உள்ள இறைவனை மனதார வேண்டி கொள்கிறோம். துளாராசி அன்பர்களுக்கு சந்திரன் மற்றும் பிற கோள்களின் நிலை உங்களுக்கு அடிப்படையில் பொதுவான பலன் சீராக இருக்குது. சமாதானமான அமைப்பு, சாதகமான அமைப்பு. இன்றைய தினம் உங்கள் பொதுவான இதே ஒரு தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய தன்மை. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் நிலைப்பாட்டில் பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மகிழ்ச்சியே மன அமைதி கொடுக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லாத தன்மை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8இல் மறைவு, சந்திரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு சீராகவே இருந்து வருகிறது. நீதி நிலை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு வரக்கூடும். ஆனால் ஆடம்பர செலவுகள் குறைத்துக் கொள்வதே நல்லது. இந்த தினம் நீங்க ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும்னா நிதானித்து வாங்குவதே சிறந்தது. இது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா, இந்த அளவு நம்மளுக்கு போதுங்கிறது முடிவு செய்து கொள்ளணும். எது வாங்குறதுக்கு முன்னாடி, வாங்கின பிறகு நீங்க வருத்தப்படக்கூடாது. பில் போட்டாச்சுன்னா போட்டது தான். பில் போட்டு வெளியில வரக்கூட உங்களுக்கு மனசு மாறிடும். பில் போடுற வரைக்கும் உங்களுக்கு மன வேகத்தை கொடுக்கும். ஆகவே இந்த பொருள் வாங்கும் போது பொருளாதார நிலை ஒன்று. 2வது விஷயம், நம்மளுக்கு இந்த பொருள் அவசியமாங்கிறது கவனித்து வாங்கணும். ஒரு உடை வாங்குறோன்னா 10 உடை வாங்கணும். ஒரு உடைனா 1க்கு 2 வாங்கிக்கலாம். அதிகமாக பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஆசை தூண்டும். ஆனால் பொருளாதார நிலையில உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் சற்று கவனமாக இருந்து செலவு செய்வது இந்த தினம் நிதானித்து காணப்படும். உங்களுடைய தொழில் வேலை பார்க்கும்போது பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். துளாராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் சேர்ந்து இருப்பது ஏற்ற இறக்கத்துடைய கொடுத்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நாடி வருவதற்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்கனவே இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்கி கொள்வீங்க. உங்களுடைய எந்த வியாபாரமாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் நாம் முன்னோடியாக இருந்து செயலாற்றணுங்கிறது ஒரு தன்முனைப்பு, சுய கௌரவம், சுய கட்டுப்பாடு உங்களுக்கு நிறைய இருக்குது. இதனால உங்களுக்கு நிறைய இந்த தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பாராட்டுதல் கிடைக்கும்.
நண்பர்கள் நல்ல உங்களுக்கு பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுதல் வந்து குமியும். உற்றார் உறவினர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மை கொடுக்கும். இதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளே என்று சொல்லலாம். தொழில் துறையில குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் செய்திகள் வர வாய்ப்பு உள்ளது. தூர தேசத்துக்கு செய்தி, கணவன் மனைவிக்கு ஏற்கனவே இருந்த மனக்கசப்பெல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலம். கணவன் மனைவியுடைய உறவு அதிகரிக்கக்கூடிய காலமே. அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் கற்று கவனம் தேவை. எந்த உணவு எடுத்துக்கொண்டாலும் சிறப்பான உணவு நம்மளுக்கு இந்த தினம் இது போதுங்கிறது நீங்க தெளிவான முடிவு எடுத்து செய்து கொள்ளணும். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானை அல்லது பெருமாளை வழிபாடு செய்வது சிறந்தது, பலன் தருக்கும். அது பொதுவாக உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் தசாபுத்தி எல்லாம் பொறுத்து உங்களுக்கு மாறுதல் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தினம் அடிப்படையாகவே விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையே தலைகிளையாக இருக்குது. முன்னேற்றம் ஏற்படுமா, பின்னுக்கு தள்ளப்படுமாங்கிறது உங்களுக்கு குழப்பம் நீடிக்கக்கூடிய காலம். விருச்சிக ராசிகளுக்கு இந்த வாரம் உங்கள் நாள் இந்த தினம் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. அதனால நீங்க பொதுவான விஷயத்தில் சற்று பொது பணியில கவனம் செலுத்தக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே உங்களுக்கு மன அமைதி, ஆன்மீக ஈடுபாடு தருவதே சிறந்தது. ஆனால் மனதில் நீங்க எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி வச்சுக்கணும். மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குன்னா இறைவனை சார்ந்து தியானிப்பதே சிறந்தது. நல்ல யோகா, தியானம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது. மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆசைகள் தூண்டிக் கொண்டே இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் நிதானமாக உங்களுக்கு வேகத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே பணியிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதனால வேலை செய்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு வந்து சக ஊழியர்கிட்ட சற்று அதிகமாக பேசாமல் இருந்து வருவதே சிறந்தது. ஆனால் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் நிதானித்து செயலாற்றினாலும் உங்களுக்கு லாபத்தை ஈட்டு தரும். ஏன்னா வீண் பம்பு வழக்கு அதெல்லாம் வரும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் குறை காணக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்கள் ஒரு தொழிலதிபர்களாக இருந்தால் ஒப்பந்ததாரர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசாமல் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும். உங்களுடன் பணி செய்து கொண்டிருக்கும் தொழிலாளிகளுக்கு நன்மதிப்பு கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பணியாளர்களே உங்களுக்கு மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு நிதிநிலை நெருக்கடி சேர்த்து உங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே திடீர் பணம் வரக்கூடிய காலமே. செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் கட்டுப்படுத்துவதே சிறந்தது. ஆனால் பணம் எவ்வளவு தூரம் வருதோ அதே அளவுக்கு நீங்கள் செலவுகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கிரக நிலை பிரகாரம் உங்களுக்கு எந்த பொருள் நீங்கள் என்ன காலத்தில் ஏதேனும் ஒரு காலத்தில் எண்ணி இருந்தால் இந்த நிறம் உங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பணம் கையில் இருந்தால் உடனே அது வாங்கணுங்கிற எண்ணம் மன வைராக்கியம் கொடுக்கும். அதனால பொருளாதார சிக்கல் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். சிறிய பொருளோ பெரிய பொருளோ அது உங்களுக்கு தகுதியேற்றபடி நீங்கள் மாற்றிக்கொள்வதே சிறந்தது. குடும்பத்துக்கு உண்டான மகிழ்ச்சி உங்களுக்கு சூழல் இருக்கும். குழந்தைகளால் நம்மளுக்கு நல்ல மதிப்பு உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கூடும். பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு திருமணத்துக்கு உண்டான தன்மை தயாராகி கொடுவீங்க. செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கலாம். அப்போ பொண்ணு இருக்குது, பையனுக்கு அவருக்கு சீக்கிரம் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பாகவே அமையும். ஆகவே திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் ஈடுபடுவதே இல்லறத்தில் சிறந்ததாகவே அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் எப்படி பேசி தீர்த்து கொள்வதுன்னு நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து உரையாடி அது தன்மதிப்பாக மாற்றிக்கொள்வதே சிறந்தது. ஆகவே இந்த உடல் ஆரோக்கியம் மட்டும் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. உடல் அடிக்கடி சோர்வு உண்டாகும். தேவையில்லாத மனக்குழப்பம், மன அழுத்தம் இது மட்டும் உங்களுக்கு வாட்டி வதைக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு வைத்துக்கொள்வதே சிறந்தது. சனிக்கிழமை என்பதால்
இந்த சனிக்கிழமை பெருமாளை போய் தரிசனம் செய்து கொள்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது, உங்க குல தெய்வத்துக்கு வழிபாடு செய்து கொள்வது பரிகாரமாக அமையும். ஆகவே இந்த தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் சரிசமமாக இருப்பதால் சற்று கூர்ந்து கவனித்து செயலாற்றினாலே வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று வாழலாம். தனுராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதி தனுராசிக்கு இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தரும். முக்கிய வேலையை திட்டமிட்டு முடிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு திறமை வெளிப்படும். உங்களுக்கு என்ன வேலை, அந்த வேலை நல்ல திட்டமிட்டு இது இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம்ங்கிறது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க, யார்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்காமலே. அதனால் இந்த நாள் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய காலம். அதனால் உங்களுக்கு திறமை என்னவோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஊதியத்தையும் சேர்த்து வழங்கும். நான் ஒரு வேலை தான் செய்கிறேன், 2வது வேலை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் எண்ணி இருக்கிறவங்க 2வது வேலைக்கு நீங்கள் தயாராகிடுங்க. அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வுக்கு கொண்டு போய் செலுத்தும். அதனால் வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும், சக ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் நல்ல வேலையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் ஊழியர்களே உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்து அவங்களே உங்களுக்கு ஒத்துழைத்து உங்கள் வேலை பழு சுமை உங்களுக்கு குறைச்சி உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் இருங்க, நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் வேலை நம்ம சேர்த்து பார்க்குறோம், நம்ம அதை பார்த்து கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து உங்கள் வேலை பணி சுமை கொடுத்து உங்கள் ஓய்வுக்கு தள்ளப்படுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் நல்ல மதிப்பு பெறுவீங்க. இந்த கடைக்கு போனால் நல்ல ஒரு வியாபாரம் நம்மளுக்கு நடக்குது, அதிர்ஷ்டமான நபர், அவங்களுடைய பேர் உங்களுக்கு இந்த தினம் கிடைக்கும். இவர் கையால் நம்ம வாங்கணும், அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல வியாபாரம் நடந்ததுன்னு பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். சக வியாபாரிகள்னால நம்மளுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அந்த ஆசை வார்த்தையை மயங்காமல் நிதானித்து இருப்பதே சிறந்தது. என்ற பின்னாடி வரக்கூடிய பொருளாதார சிக்கல் நம்ம தவிக்கணும். அதனால இந்த தினம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதே நல்லது. எதிர்பாராத பணம் கைக்கு சேரும். ஏற்கனவே பழைய பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, பணம் வருமா வராதான்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கோம். நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம் மாறக்கூடிய தன்மை, ஆனால் நீதிநிலை சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்குது. பண விஷயத்துல கட்டுப்பாடு வைப்பதே சிறந்தது. கவனமாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை நிலவும். அதனால உங்களுக்கு பெரிய வாழ்க்கை துணை அமையும். நல்ல வாழ்க்கை துணை ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைய தினம் நிச்சயதார்த்தம் நடந்தாலும் பேசி முடித்தாலும் அந்த மனைவி அல்ல அந்த கணவர் நன்மதிப்போடு செயல்படக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமா சில சச்சரவுகள் கொடுத்தாலும் அது நீங்களே சரி செய்து கண்டுக்காம விட்டுவதே இந்த தினம் சிறந்தது. உறவுகள் ஏதேனும் ஒரு சச்சரவு செய்யறான்னா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி ஒதுங்கி இருப்பதே சிறந்தது. நீங்க வாக்குவாதம் செய்தால் உறவு மூலம் பிரச்சனை அதிகரிக்கும். ஆகவே சற்று உறவு முறையில சற்று கவனம் தேவை. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்கணும். சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு போதுமான உணவு நீங்க உட்கொள்வதே சிறந்தது. அதிகமான உணவு உங்களுக்கு அல்லல் தரும், வயிறு உபாத்தை வரக்கூடிய காலம். ஆகவே சற்று நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. அதனால் இந்த சனிக்கிழமை என்றாலே காவல் தெய்வ வழிபாடு செய்து கொள்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, முனீஸ்வரம் போன்ற தெய்வத்தை அம்மனுவை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவே திகழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே மகான்களுடைய தரிசனம் செய்து வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, காதல் கூடும், பொருளாதார உயர்வு உண்டாகும். வேலை மற்றும் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். அதனால உங்களுக்கு பெரிய பொதுவான பலன் உங்களுக்கு அருமையான காலமாகவே இந்த தினம் அமைகிறது. மகர ராசி அன்பர்கள் இது ஓரளவு கவனமான பலன் கிடைக்கும். கவலை இல்லாத மனம். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேசத்தில் சந்திர பகவான் மனதில் இருக்கக்கூடிய சலசலப்பு அனைத்தும் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய தன்மை, நிபந்தனையற்ற செயல் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து வருவது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தன்மை, நிறைய விஷயங்கள் மாற்றம் அமையக்கூடிய தன்மை கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
பேச்சில் நிதானம் தேவை. வீட்டில் தேடி வரக்கூடிய நபர்கிட்ட ஒரு அன்பு செலுத்துவது இந்த காலம் உங்களுக்கு சிறந்தது. நம்மளை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆகவே சற்று நிதானித்து செயலாற்ற நம்ம கடமைப்பட்டு இருக்கணும். அதனால் சற்று கவனமாக இருந்து செயலாற்ற போகும்போது அந்த உறவு மூலமும் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய நண்பர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். அது உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் விட கூடியிருப்பதால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பது பண வரவு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் வந்தாலும் நீங்களே தடுத்துவீங்க. இன்னைக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணி செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு நிதானித்து செயல்பாற்றக்கூடிய தன்மை உண்டாகும். அவன் மனதில் இருக்கக்கூடிய ஓட்டம் உங்களுக்கு பல நிபந்தனைக்கு உட்படும். மனமே தேவை தேவை தேவைன்னு இருந்தக்கூடிய காலம் போய் இப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது வந்துடும். நீங்கள் எந்த பொருள் மேலே ஆசைப்பட்டீங்களோ, எந்த நபர் மேலே நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கைக்கூடக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பொருள் அடையக்கூடிய தன்மை எடுக்கக்கூடிய தன்மையாகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு அருமையான கவனம் செலுத்தி வேலை செய்யும்போது உங்கள் தலைமை பொறுப்பு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் இனிமே அப்படி சொல்லி அவங்கவுங்க ஒதுங்கக்கூடிய தன்மை. இந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் ஒதுங்கி உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு செல்லக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடிய காலம், பொறுப்பு அதிகரிக்கும், பொருளாதார விஷயத்தில் சம்பளம் உயர்வு கிடைக்கும். அதனால உங்களுக்கு நிதி நெருக்கடியிலிருந்து நீங்க விடுபடலாம். இருப்பினும் சிக்கல்கள் உங்களுக்கு புதிய புதிய முதலீடு மூலமா உங்களுக்கு வரும். ஒரு பணம் உயர்வு, பதவி உயர்வு வந்த உடனே நீங்க ஏதேனும் ஒரு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதனால இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து முதலீடு செய்வது சிறந்தது. குடும்பத்தில் சில சில சலசலப்பு உருவாகும். பொறுமையாக இருப்பது சிறந்தது. மனைவி கிட்ட எதை பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்கிட்ட எது பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, தாய் தகப்பன்கிட்ட பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறது உங்களுக்கு வர மன வைராக்கியம், மன அழுத்தம் கொடுக்கும். ஆகவே கவனமாக இருந்து குழப்பமின்றி இருப்பது, மௌனம் காப்பதே சிறந்தது. இன்றைய தினம் ஒதுங்கி செல்வது இன்றைய தினம் குடும்ப விஷயம் சிறந்தது. ஆகவே வீட்டுக்கு போனால் எதேன்னு ஒரு பிரச்சனை, தூக்கமே வர மாட்டேங்குது, ஓய்வும் உடம்பு கேட்குது, ஓய்வும் எடுக்க போனால் ஏதேன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு உங்களை மன அழுத்தம் கொடுக்கும். ஆகவே இந்த காலம் அனைத்து விஷயத்தையும் தள்ளி வைத்து ஓய்வு எடுத்துக் கொள்வதே சிறந்தது. அதே இந்த தினம் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்து கொள்ளுங்க, கிராம தேவதை வழிபாடு செய்யுங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையே கொடுக்கும். ஆஞ்சநேயர் சேர்த்து வழிபாடு செய்யலாம், சிவபெருமானி வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நிதானித்து செய்யக்கூடிய நித்திய வழிபாடு தெய்வத்தை தவறாம வழிபாடு செய்து வருவது இந்த மகர ராசிக்காரர்கள் சிறந்ததாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல கிரகம், நல்ல செயல் எப்படி நம்மளுக்கு அமையும்? கஷ்டம் 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 அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலம் மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வு. நம்மளுக்கு என்னைக்கும் விடுதலை கிடையாதா அப்படிங்கிறது ஒரு கவலை உருவாகும். அதனால் வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு கடினமான உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய வேலை செய்யணும். வேலை செய்தாலும் மதிப்பு கிடைக்காது. அந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது சிறந்தது. இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே நிறைவான மனம், பிறருக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவங்க நீங்கள். இது மற்றவர்கள் உங்களுக்கு சுயநலமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் இன்றைய தினம். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து இருப்பது சிறந்தது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய பொறுப்பு உங்கள் தோல் மேல கூட சுமக்கப்படும். இதை எடுத்துக்க அந்த பொறுப்பு, இதனால நீங்க ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க சுவாரஸ்யமாக இல்லாம ஆரம்பத்திலே சுவாரஸ்யம் இருந்தாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரும். அதனால் சற்று அந்த பொறுப்பு வரும்போது இந்த பொறுப்பு எடுத்தால் இந்த வேலை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க முடிவு செய்து கொண்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தவன் பணி சுமையால் அந்த பொறுப்பு வேண்டான்னு கொடுக்குறாங்க உங்ககிட்ட. அந்த பொறுப்பு உங்களால திட்டமிட்டு செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது
கவனமாக இருக்கணும். அதனால திட்டமிடாத வேலை, திட்டமிடாத பொறுப்பு உங்களுக்கு கவலையே பிற்காலத்துல தரும். தொழிலதிபர்களுக்கு அதே தான். ஒரு ஒப்பந்தம் இருக்கு, இன்னொரு ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்தம் பண்ணும்போது இந்த ஒப்பந்தம் மூலம் எனக்கு லாபம் உண்டு, ஆனா என்னால முழுசா அது செய்து முடிக்க முடியுமா நீங்க கவனித்து செயலாற்றுவது சிறந்தது. பொறுப்பு எடுத்துக்கொள்வது பெருசா இல்லை, இந்த பொறுப்புக்கு ஏற்றபடி என்னால நடந்து கொள்ள முடியுமாங்கிறது பார்த்து இந்த கும்பராசிகள் நிதானித்து இருப்பதே சிறந்தது. அதனால இந்த காலத்துல உங்களுக்கு திடீரென்று நிதி முன்னேற்றம் ஏற்படும், அது வாய்ப்பு உள்ளது. அதனால் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தினால் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கும். நிறைய பணப்புழக்கம் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சலசலப்பு, தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆகவே சற்று பொறுமையாக இருந்து வருவீங்க இந்த தினம் நீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கவனம் தேவை. தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இல்லாமல் வாய்ப்புண் வராமல் இருப்பது உங்களுக்கு சிறந்தது. ஆகவே வாய்ப்புண் இருக்குது, தலைவலிக்குது, ஒத்த தலைவலி வருதுன்னா உணவு விஷயத்துல சற்று கவனம் தேவை. காரமான உணவெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே உங்கள் கிரக நிலை பார்க்கும்போது காரசாரமான உணவு இல்லாமல் இதமான உணவு உட்கொண்டாலே இதெல்லாம் நீங்க தவிக்கலாம். மன அழுத்தத்துல இருந்து குறையிறதுக்கு நல்ல நீங்க ஒரு உடற்பயிற்சி மேற்கொண்டாலே உங்களோட மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஆகவே இந்த தினம் உங்க வழிபாடு தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை போய் நீங்க மனதார வேண்டிப்பாங்க. உங்க இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அது மனப்பூர்வமாக நம்பி இந்த தினம் காலை பொழுது போய் தரிசனம் செய்து வழிபாடு செய்து வருவது சிறந்தது. இந்த சனி 7.5 சனி நடப்பதால் நீங்கள் கண்டிப்பாக காக்கைக்கு அன்னம் விட்டு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், ஊனமுற்றவருக்கு ஏதேனும் ஒரு உதவி வஸ்திர தானம் கொடுத்து வருவது இந்த தினம் உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும். அதே மொத்த அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவான உங்களுக்கு கிரகம் ஜாதகத்தில் தசாபுத்தி பொறுத்து உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி என்பது பொதுவாக கவனமாக பலன் தரும். இருப்பினும் உழைப்பு ஏற்ற நல்ல பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன நம்ம செய்யறோம், மீன ராசியில ஜென்ம சனியாக உட்காந்துட்டு செவ்வாய் சேர்ந்து இருக்குது, சுக்கிர பலன் இல்லை, குரு பலன் இல்லை, ராகு வேற 12ல, கேது வேற 6ஆம் இடத்துல, எல்லாம் உங்களுக்கு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும். இருப்பினும் சூரியன் புத பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. உங்க தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்க ராசியில அமர்ந்து இந்த சூரியன் புதன் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த நாள்ல உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் தரும். இருப்பினும் ஆன்மீகத்தில் சற்று அதிகமான கவனம் செலுத்தணும். இறை சிந்தனையில் இருந்து வருவது சிறந்தது. இந்த வாழ்க்கையை நம்ம இப்படியே கொண்டு போனா எப்படி அப்படின்னு இறைவன்கிட்ட முறையிட கத்துக்கோங்க நீங்க. அதில் பணி செய்ய இடத்துல உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும். என்னுடைய திறமை எப்படி நான் நிரூபிக்கிறது, என் திறமைக்கு என்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நான் எப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் சக ஊழியர்கிட்ட அதை பற்றி நீங்கள் பேசி ஆதரவு கேட்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சில பேர் ஆதரவு கொடுக்க வாய்ப்பும் உண்டு. சில பேர் எதிர்ப்பாங்க, மனதில் நேரடியாக உங்களுக்கு எதிர்ப்பு கிடைக்காது, மறைமுகமான எதிர்ப்பு கிடைக்கும். ஆகவே சக ஊழியர்கிட்ட நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சாதகமான நபர்கிட்ட மட்டும் நீங்கள் உரையாடி உங்கள் மனசுமை இறக்கிக் கொள்வதே சிறந்தது. புதிய பொறுப்புகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கும். இதனால ஒரு நன்மதிப்பு தேடி வரக்கூடிய காலம். அதனால ஒரு சில ஊழியர்கள் உங்களுக்கு பாதகமாகவும் சில ஊழியர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. அதனால உங்களை நல்ல நன்மதிப்பு கொடுக்கக்கூடிய ஊழியர்கிட்ட மட்டும் நீங்க அங்கீகாரம் கேட்பதே சிறந்தது. பொருளாதார நிதிநிலை உங்களுக்கு சீராகவே இருந்து வரும், சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறைத்துக் கொள்வது, சேமிப்பை அதிகரிக்க வழிவகை செய்து கொள்ள வேண்டும். 7.5 சனி காலம் எப்பவுமே நமக்கு ஜென்ம சனி, உடல் உபாத்தை ஏதேனும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. உஷ்ணத்தால நம்ம என்ன செய்வது,
அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு கவலை கொடுக்கும். அதனால சேமிப்பு அதிகரிக்கிறது சிறந்தது. காதல் செய்து கொண்டிருக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை, தம்பதிகளுக்கு உண்டான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலம். வாழ்க்கை துணைவியால் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குமானா அதுக்கும் உண்டான வாய்ப்பு தேடி வரும். உறவினர்களால் சிறு சிறு கசப்பு ஏற்பட்டாலும் மனைவி மூலமா அது சரியாயிடும். மனைவியே இல்லை, எனக்கு திருமணமே ஆகலை, எனக்கு கணவனே இல்லை, அப்படி திருமணமே ஆகலை அப்படின்னாலும் பேச்சில் நிதானம் இருக்கும்போதே சிறந்தது. குடும்ப உறவு மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு துவேஷம் செய்வார்கள். துவேஷம் என்றால் ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். உங்களுக்கு நன்மதிப்பு கெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களே நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய தன்மையை அவங்களை உருவாக்குவாங்க. அத்தனை நீங்க நிதானித்து அவருடைய பொறுமையாக இருந்து வருவதே சிறந்தது. உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. லேசான தலைவலி வந்தாலும் நீங்க சமாளித்துக் கொள்ளுவீங்க. மன மகிழ்ச்சியான உணவுகள் நீங்க தேடிக்கொள்வதே சிறந்தது. உங்களுக்கு அதிகமான உணவு பிரியர்கள், நீங்க ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அந்த ருசியான உணவு கிடைக்கலன்னா உங்களுக்கு கசப்பான மனநிலை ஓடும். என்ன உணவு இது கிடைச்சது அப்படின்னு. அதனால சற்று நிதானித்து செயல்பட்டுவது சிறந்தது. இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் 7.5 சனி ஜென்ம சனியாக இருப்பதால் சனி பகவானுக்கும் கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். தேவையற்ற மனக்குழப்பத்திலிருந்து நீங்க விடுபட்டு குடும்பத்திலுண்டான மன மகிழ்ச்சிக்கும் செயலாற்றுவது, பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகள் நீங்க ஈடுபடுவது, தொழில் அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் சற்று நன்மதிப்பு பெறத்துக்குண்டான வழிகள் நீங்க தேடிக்கொள்வது, இதுமான பொதுவான விஷயத்தில் நீங்க கூர்ந்து கவனித்து செயலாற்றக்கூடிய காலமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க வளமுடன்.